இல்லை, இது இல்லை. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய சாப்டர் அது. சரி, கவுனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது எடுத்தவங்க நீங்க சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். இந்த காரியம் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்ததுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, மேக்லின் எடுத்தாச்சா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 21:7 யோவான். யோவான் 21:7 எடுங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க கொஞ்சம் 1ல இருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதுமை என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர் தான் இந்த பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பின்னாடி சுற்றி திரிந்தவர் தான் இந்த பேதுரு. அல்லேலூயா. இந்த சபை, அதாவது இந்த பாறையின் மேலே நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த பேதுரு. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த பேதுரு. அல்லேலூயா. பட் ஆனா இந்த பேதுரு என்ன நிலைமைன்னா, இயேசு கிறிஸ்து போர் சேவர்களால பிடிபட்டு அடிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு, முடிஞ்சு, அவர் சாப்டர் ஓவர் அப்படின்னு நினைச்சு சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு பேதுரு என்ன செய்யறாருன்னா, இவங்களெல்லாம் கூட்டிட்டு மீன் பிடிக்க போறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து வார்த்தையை கேட்டுட்டு மற்ற நாள் 7 நாளும் நீங்க இப்படித்தான் உங்க கவலைகளை சுமந்து கொண்டு போறீங்க, உங்க பிரச்சனைகளை சுமந்து கொண்டு போறீங்க. அல்லேலூயா. நீ எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ எதுக்காக மரித்து பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடனே கூட நீ எழுந்திருக்கப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் உறவுக்கு பின்னாடி போற, உலகத்துக்கு பின்னாடி போற, வேலைக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, சொந்த பந்தங்களுக்கு பின்னாடி நீ ஓடுற. அதனாலதான் இன்னைக்கும் உன் வாழ்க்கை, நீ ஆண்டவரை தேடி வந்தும் உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வாசிப்போ. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆமா, எதுக்கு போறாரு பேதுரு? பணம் சம்பாதிக்க. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு அந்த பேதுரு மேல இருக்கு. ஆனால் அந்த பேதுரு பணம் சம்பாதிக்க போகிறார். விட்ட வேலையை மறுபடியும் அவர் தொட போகிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், பெரிய பெரிய போதகர்கள் எல்லாருமே சில காரியங்களை விசுவாசம் இல்லாம போதிக்கிறத நானும் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ தேவனுக்காக அழைக்கப்பட்ட மகன், நீ தேவனுக்காக அழைக்கப்பட்ட மகள். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்ததுண்டானால் நீ பூமிக்குரியவைகள் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்குரியவைகளை, பரலோகத்திற்குரியவைகளை. அல்லேலூயா. அங்க வேதம் சொன்னது போல, அல்லேலூயா,
தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். உங்களுடைய தேடல் எங்க இருக்கணும்னா பரலோகத்திற்குரிய தேடலா இருக்கணும். அல்லேலூயா. உங்க தேடல் எங்க இருக்குது? 500ஐயும் 1000ஐயும் பேரையும் புகழையும். அல்லேலூயா. ஆமா, இன்னும் நிறைய காரியங்கள்ல உங்களுடைய தேடல் இருக்கிறதுனாலதான் உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமா இருக்கு. ஆவியில நீங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறீங்க, வெதுவெதுப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஆமென். 3வது அதிகாரத்தை 3வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஐயா, ஞானஸ்தானம் வாங்கின அம்மா, ஞானஸ்தானம் வாங்கின ஐயா, நீ ஒன்னும் பிடிக்க மாட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானம் வாங்கின ஆளை பார்த்து, நீ உலகத்துக்கு பின்னாடி போனா உனக்கு ஒன்னும் கிடைக்காது. உனக்கு தீர்க்கதரிசி நான் தான், எனக்கு தீர்க்கதரிசி நீ தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. நீ தெரியாம ஐயோ, ஒருவேளை தெரியாம எடுத்துட்டனோ. அல்லேலூயா. தேவனுடைய திட்டமாகத்தான் நீ எடுத்திருக்கிற. நீ தெரியாமலாம் எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாப்டிசம் வாங்கின பேதுரு இயேசுவோடு கூட சீசனாயிருந்தவன். அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க வந்தபோது தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்கூசின் காதை வெட்டினவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஒரு சீசன். இவன் இயேசுவோடு கூட இருந்த நாட்கள்ல என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது இவன் சொல்லுகிறான், எல்லாரும் ஒன்னு சொன்னாங்க, ஆனா இந்த பேதுருங்கிற இந்த மனிதன் சொல்லுகிறான், அல்லேலூயா, ஆமென், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அதற்கு இயேசு என்ன தெரியுமா பதில் சொன்னார்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பரலோக ரெவலேஷன் இருந்தது உண்மை. அல்லேலூயா. பரலோக வெளிப்பாடு பேதுருவுக்குள் இருந்தது உண்மை. ஆனா இப்போ அந்த வெளிப்பாடெல்லாம் போச்சு. அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பாடு எல்லாமே போச்சு. இப்போ அப்படிப்பட்ட நபர், அல்லேலூயா, அவ்வளவு அருமையான ஒரு நபர் இந்த பேதுரு. ஆனா இந்த பேதுரு மேலதான் ஆண்டவர் சொன்னார், நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்ன மனுஷன். ஒரு பெரிய திட்டம், தேவன் ஒரு பெரிய திட்டத்தை பேதுரு மேல வச்சிருந்தார். அல்லேலூயா, ஆமென். பெரிய தரிசனத்தை பேதுரு மேல வச்சிருந்தார். ஆனா அந்த மனுஷனும், அல்லேலூயா, பழைய வேலைக்கு போயிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். பழைய வேலைக்கு போயிட்டார் அவரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மீன் பிடிக்கிறதா அவருக்கு பழைய தொழிலே. அல்லேலூயா. மறுபடியும் உலக வேலைக்கு போயிட்டாரு. பாப்டிசை எடுத்தவங்க, நான் தெளிவாவே சொல்றேன், நல்லா சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். நீ மறுபடியும் நீ பாவம் செய்யறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. மறுபடியும் நீ பாவம் செய்யறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவே இல்லை.
நீ மறுபடியும் பாவம் செஞ்சதுக்கான நோக்கம் காரணம் என்னன்னா, நீ மறுபடியும் நீ பின்மாற்றத்துக்குள்ளார போயிட்ட. அல்லேலூயா. இங்க பாருங்க, பேதுரு அவர் பிரயாசப்படுகிறார். புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஒண்ணுமே பிடிக்கல. அவன் வாழ்க்கையில எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருப்பான் பாருங்க. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், பாப்டிசம் ஞானஸ்தானம் வாங்கினியே, அல்லேலூயா, சபையே, கர்த்தருடைய சபையே ஞானஸ்தானம் வேணும்னு கேட்டு வாங்கினியே, நீங்க உன் வாழ்க்கையில என்ன மிச்சம் வச்சிருக்கிற? அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நான் காசு வச்சிருக்கிறேன், நகை வச்சிருக்கிறேன், சொத்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் கேட்கல. இயேசுவும் கூட இருக்கிறாரா? கிடையாது. அல்லேலூயா, ஆமென். உன் வாழ்க்கை சூனியமா இருக்குது, பூஜ்ஜியமா இருக்குது. காரணம், நீ எப்போ பாப்டிசம் எடுத்தியோ தேவனுடைய நோக்கமும் திட்டமும் உன் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில நீ செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கையில செய்யாதனாலதான் எவ்வளோ நீங்க பிரயாசப்பட்டோம். இன்னைக்கு என்ன பண்றீங்க? உலக மனுஷங்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உலக மனுஷங்கிட்ட போய் நின்னுகிட்டு இருக்கிறோம். உலக மனுஷன்ட்ட நிக்கிறதுக்கா நீ பாப்டிசம் எடுத்த, ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அல்லேலூயா. இல்லையே, அதுக்காக இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லி இருக்குது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பேதுரு மேலேயே ஒரு திட்டம்னா, பேதுரு முந்தின ஆலயம்னா நான் பிந்தின ஆலயம். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன நோக்கம், என்ன திட்டம்? அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துக்கு மாறா நீ நடந்தினா உன் வாழ்க்கை சூனியமா தான் இருக்கும். சூனியத்தை வேற எவனும் வைக்கல, நீனே வச்சுக்கிற. உனக்கு உன் காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி நீனே வச்சுக்கிற. அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து வாசிங்க, பார்க்கலாம். விடியற் காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். அல்லேலூயா. வாசிங்க. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுன்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூணாவது நபராதான் நினைச்சாங்க. அல்லேலூயா. ஆமா, என்ன நடந்தது வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புரியல. இயேசு அவர்களை நோக்கி புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? என்ன ராத்திரிலாம் பிரயாசப்பட்டீங்களே? ஏசப்பா கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் பிளே பண்ணி பார்க்கிறாரு, விளையாண்டு பார்க்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. பிள்ளைகளே, ராத்திரிலாம் பிரயாசப்பட்டீங்களே, ஏன்னா ஏதாவது இருக்கா சாப்பிட? இதுக்கு முன்னாடி அப்படி எது கேள்வி கேட்டிருக்கிறாரா என்னைக்காவது? இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கா ஜெபம், தேவ சமூகம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி வந்தபோது உனக்கு குறைவே இல்லாம இருந்தது. என்னைக்கு நீ உலகத்துக்கு பின்னாடி ஓடுனியோ, என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடமைக்காக வந்து உட்கார்ந்தியோ, அன்னையிலிருந்து உன் வாழ்க்கை சூனியம்தான். ஆசீர்வாதம் சொல்லப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை.
அல்லேலூயா. ஒரு பிளஸிங்கும் இல்ல. எல்லாரும் ஏளனம் கேலி. இயேசுவே இங்க கேலி பண்றாரு. அதான் உண்மை. ராத்திரில பிரயாசப்பட போனியே, என் அழைப்பை விட்டுட்டு போனியே. இயேசு போல அவர் வந்து நிக்கல. அல்லேலூயா. வந்து நிக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இயேசு போல வந்து நிக்கல, வேறொருத்தர் மாதிரி வந்து நிக்கிறாரு. வாசிங்க. அதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். வெட்கமா இல்ல, கேவலமா இல்ல, அவமானமா இல்ல. ராத்திரி எல்லாம் போய் ஒரு மீன் பிடிக்கலையே, ஆண்டவரை விட்டு போய், சபையை விட்டு போய், வேதத்தை படிக்கிறத விட்டுட்டு, ஜெபம் பண்றத விட்டுட்டு, தேவனை துதிக்கிற ஆராதிக்கிறத விட்டுட்டு, அவருக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு சொல்றத விட்டுட்டு, நீ உலகத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, வேலைக்கு பின்னாடி போடியே. உன்னிடத்துல என்ன இருக்கு? ஆண்டவர் அல்லேலூயா. என்ன வச்சிருக்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னையா வச்சிருக்க? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. ஆமென். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. என்னிடத்துல என்ன இல்ல? தலை குனிஞ்சு போய் அவமானத்தோட இந்த பதில் தேவையா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போறியே, ஆமா, ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறியே, உலக மனுஷன்கிட்ட போய் நிக்கிறிய, அவமானமா இல்ல உனக்கு? கேவலமா இல்ல உனக்கு? அல்லேலூயா. நீ எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். ஆனாலும் இந்த அற்புதம் அவரால் தான் செய்ய முடியும். அவர் இல்லாம செய்யவே முடியாது. With Jesus you are a hero. Without Jesus you are a zero. Hallelujah. இயேசுவோடு கூட நீ பிரயாணப்பட்டா, இயேசுவோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை செய்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய சித்தத்தை நீ செய்யலனா, நீ இன்னும் இயேசுவை நம்பி ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஆனா உலக தேவைகள்னு வரும்போது இயேசுவின் மேல இருந்த நம்பிக்கையை விட்டுட்டு உலக பின்னாடி நீ ஓடுனா உன் வாழ்க்கை வேஸ்டா தான் போகும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்ப. அதுவும் ஏன்னா இன்னைக்கு சபையில ஒருத்தரும் நல்லா இல்லை பாருங்க. அல்லேலூயா. உலக மனுஷர்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான் நம்மாலு. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு கண்ணு எங்க தெரியுமா? உலக மனுஷர்களுடைய காரியங்கள்ல தான் இருக்குது. அவன் ஆண்டவரை தேடல, அவன் கல்லையும் மண்ணையும் கும்பிடுறான், அவன் வட்டிக்கு விடுறான், அவன் அதை பண்றான், அவன் இதை பண்றான், ஆனா அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே. எப்படி? கேள்வி கேட்கிறிய? உனக்கு அசிங்கமா இல்ல? அவ்வளவுதான் உன் நம்பிக்கை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. வாசிங்க. நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இயேசு உன்னுடைய காரியத்தை அவர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு நீ போனீனா ஒன்னும் பிடிக்க மாட்ட. பாத்துக்கோ, ஒன்னும் பிடிச்சுக்கிட மாட்ட. அல்லேலூயா. ஒத்த ரூபா உன்னால சம்பாதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே இந்த லூக்காவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துல அதுதான். பிரயாசப்பட்ட போது, இரவெல்லாம் பிரயாசப்பட்ட போது ஒன்னும் அகப்படல.
அப்போ அந்த போட்டை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்தினார். அது சீமோன் பேதுருவினுடைய உடையதா இருந்தது அந்த போட், படகு. அல்லேலூயா. அப்ப சொன்னாரு, கொஞ்சம் ஆழத்துக்கு போ, வலது பக்கம் வளைய வீசு. அல்லேலூயா. அவ்வளவு மீன் அள்ளுனாங்க. இப்ப அதே சம்பவம் தான் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் கேட்கிறேன், உங்களுக்கு மாம்சத்துல சூடு சொரணை இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆவியில கொஞ்சம் சூடு சொரணை தேவைப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவியில கொஞ்சம் சூடு சொரணை இருந்தாதான் சத்தியம் நமக்கு உள்ளார போகும். அல்லேலூயா, ஆமென். வைராக்கியம் நமக்குள்ளார வரும். ஆதியில இழந்து போன அந்த அன்பை மறுபடியும் நாம பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. நீ உலக பிரகாரமான காரியத்துக்காக நீ அழைக்கப்படல, தேவனுடைய திட்டத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவன் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. அவமானம் இப்பதான் வருது அவனுக்கு. அல்லேலூயா. இப்பதான் அவனுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, யார் அவன்? யோவான். அல்லேலூயா. யோவான் கண்டுபிடிச்சிட்டான், ஆஹா இவர் இயேசு இல்ல. அல்லேலூயா. இயேசுவால தான் இந்த காரியம் செய்ய முடியும்ல. அவர் கிரியைகளை பார்த்து அவன் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப கண்டுபிடிச்சோன்னு இத பேதுரு கேட்கிறான். Praise the Lord. Hallelujah. Amen. பாருங்க, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, யோவான் சொல்றத பேதுரு கேட்ட உடனே என்ன ஆச்சாம்? மேல் சட்டைய கலட்டிட்டு, அல்லேலூயா. ஆமா, அப்ப இவன் குதிக்க போறான்னு தெரிஞ்சு எவனோத்த சட்டையை பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தப்பக்குன்னு விழுந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அங்க நல்ல கவனிச்சு பாருங்க. சோத்திர சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். தவறா சொல்லிட்டேன். அல்லேலூயா. மேல் சட்டைய கட்டிக்கிட்டு கடல்ல என்ன பண்ணிட்டான்? குதிச்சிட்டான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீ ஞானஸ்தானம் எடுத்த நீ தேவனுடைய சித்தத்தை செய்யலனா நீ ஒரு நிர்வாணமா இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு வந்த உடனே அவன் நிர்வாணத்தை மறைக்கிறான். அல்லேலூயா. ஆமா, மறைக்கிறான். சட்டையை மாட்டிட்டு குதிச்சிட்டான். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை கூப்பிட்டா ஓடுறீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, இந்த ஜாப் உங்களுக்கு இவ்வளவு சேலரி அப்படின்னா என்ன பார்ட்டி. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் மறந்தாச்சு. என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்தா அப்படிதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், இந்த மாசம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன். ஏன்? வேலை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா.
ஆண்டவர் உன்னை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறார். Praise the Lord. Hallelujah. உனக்கு அழைப்பு, உனக்கு காலிங் எங்க இருக்குது? ஹெவன், பரலோகம் ஒன்னு அழைச்சிருக்குது. Hallelujah. எனக்கு பொண்ணு பார்க்க இது சாரி மாப்பிள்ளை பார்க்க வந்த போது எனக்கு திருமணத்துல மாமனார் வீட்டுல இருந்து வந்தாங்க. வந்துட்டு தேவ திட்டங்கள் எல்லாமே அப்போ கேட்டாங்க. எங்க மாமியார் கேட்டாங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் வேதத்தை நல்லா படிச்சவன், சத்தியம் எனக்குள்ளார இருக்கு. நான் சொன்னேன், நான் ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ வேலை செய்யல, ஹெவன்லி கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு என்ன கிடையாது? ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதனால எனக்கு பரலோகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களிடத்துல இருந்து எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களிடத்துல இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கண்மலையானவர்கிட்ட, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர்கிட்ட, என்ன பெயர் சொல்லி அழைத்தவர்கிட்ட என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்து காரியத்துக்காக நான் வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒன்னு அழைச்சிருக்கிறது உண்மை. அவருடைய சுவிசேஷம், அவருடைய ராஜ்யம் விரிவடைகிறதற்காக அழைச்சிருக்கிறது உண்மை. நீ எவனுடைய ராஜ்யத்தையோ போய் விரிவடைகிறதுக்காக கூலிக்கு போறியே, உனக்கு அவமானமா இல்லையா? அல்லேலூயா. எவனுக்கோ சம்பாதிச்சு கொடுக்க போறியே, உனக்கு அவமானமா இல்லையா? ஆனா நீ தேவனால நீ அழைக்கப்பட்டவன் அல்லவா? அல்லேலூயா. ஆமென். நீ தேவனால அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ எவ்வளவு வேலை செய்றியோ அதை விட 100 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீ போகிற வேலைக்கு போகிறியே, ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், தனிப்பட்ட நபரா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், யார் போனாலும் என்ன கொடுப்பான் தெரியுமா? உனக்கு அந்த ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்ட கூலி தான் தருவான். உனக்கு அதுல அடிபட்டு கை போனாலும் காலு போனாலும், உனக்கு உன் ஜீவனே போனாலும் கவலையே பட மாட்டான். ஆனா என் பரலோகம் சும்மா விட்டுறாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார், உனக்கு சுகத்தை கொடுப்பார், உன் குடும்பத்தை போஷித்து காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற உன்னை ஒரு நாளும் வெறுங்கையாய் விடவே மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்கிறவனே, ஆமென், ஒரு நாளும் அவன் வெறுமையாய் போனதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கிறவனே வெறுமையா போக மாட்டானா? கர்த்தருக்கு தன்னையே கொடுக்கிறவனே எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னையில இருந்தாவது கொஞ்சம் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். மாற்றங்கள் உண்டாகட்டும். நீ ஆண்டவர் பின்னாடி போ. அல்லேலூயா. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, கொலோசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு 1லிருந்து நாம் வந்துருவோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பரிசத்துல பரலோகத்துல வீற்றிருக்கிறாரு, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. நீங்க அவருக்காக தானே எழுந்தீங்க. அப்ப உங்களுடைய தேடல் எங்க இருக்கணும்? பரலோகத்திற்குரியதா இருக்கணும், பூமிக்குரியதா இருக்க கூடாது. பக்கத்துல கேட்கதான்னு கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென். நான் சொல்றேங்க, சபையே, கர்த்தருடைய சபையே, உனக்கு வெளிப்பாடு சொல்றேன். அல்லேலூயா. போய் ஒழுங்கா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒழுங்கா வேதத்தை எடுத்து போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு தியானிச்சு, ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்குது. போய் 4 பேர் 10 பேருக்கு டெய்லி சுவிசேஷம் சொல்லு. என்ன பார்த்து கேட்கறாங்கங்க, உலக மனுஷர்கள் என்ன பார்த்து கேட்கறாங்க, பிரதர் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? வேற எதுவும் பெரிய பிசினஸ் எதுவும் பண்றீங்களோ? இல்லையே. பின்ன என்ன செய்யறீங்க? முழு நேரம் இயேசுவை பற்றி சொல்றதா எனக்கு வேலை. அல்லேலூயா. அப்ப கேட்கறாங்க, உங்க மனைவி எதுவும் டீச்சரா? இல்லையே. அவங்களும். அப்ப எப்படி இவ்வளோ நல்லா இருக்கீங்களே? அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட செய்கிறவன் அவன் ரொம்ப 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 நல்லா இருப்பான். பாருங்க, ஆமென் வர மாட்டேங்குது. ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஆமென் வந்தா உங்கள்ட்ட இருக்கிற பிசாசு ஓடி போயிரும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கோங்க, நீ அழைக்கப்பட்டது உண்மை. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நீ வேலை செய்யணும். நான் இல்லைன்னா இன்னைக்கு எழுதி ஒவ்வொருத்தரும், நீ வேணா பத்திரம் வாங்கிட்டு வா, நான் எழுதி உனக்கு கையெழுத்து போட்டு தரேன். அல்லேலூயா. இந்த வருஷம் பூரா ஸ்தோத்திரம் நீ வள, மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாரு. அல்லேலூயா. ஒண்ணு இருக்காது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல. கேட்கிறாரு ஏசப்பா போய், எப்பா பிள்ளைகளே ஏதாவது மீன் ஏதாவது இருக்குதா, புசிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல. கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, அசிங்கமா அவமானமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உண்மைதானே? அல்லேலூயா. நான் இங்க பார்க்கிறேன், நான் இது சொல்லியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நம்ம சபையிலே என்னால சொல்ல முடியும், நீங்க உலகத்துக்கு பின்னாடி ஓடுற, நீங்க கொடுக்கறத விட கர்த்தருக்கு வேலை செய்யறவங்க, இங்க இருக்கிறவங்க கர்த்தருக்கு வேலை செய்யறவங்க கொடுக்கிற காணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு தெரியுமா, உன் காணிக்கையை விட. அல்லேலூயா. கர்த்தருக்கு வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கொடுக்கிறது தாங்க எக்கச்சக்கமா கொடுக்கறாங்க. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, வருஷ கடைசியில நன்றி காணிக்க என்ன பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் இருந்தாங்க, எப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு. அதுல ஒரு நபரை பார்க்கிறேன், அல்லேலூயா, ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இப்ப இந்த செய்திக்கு அது பிரயோஜனமா இருக்குது. இதை சொல்லுவேன்ட்டு வரல. ஊழியம் செய்யறவங்க தாங்க நல்லா கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தாங்க தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. தேவன் அவங்களோட இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ உலகத்துக்கு பின்னாடி போற, காசுக்கு பின்னாடி போற, எவனுக்கோ நீ சம்பாதிச்சு கொடுக்க போறியே, உன்னோட தேவன் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, உனக்கு அவர் கிருபையை தருவாராம், உனக்கு அவர் சுகத்தை கொடுப்பாராம், உனக்கு அவர் ஸ்தோத்திரம் நன்மை செய்வாராம், உன் ஜீவனை அவர் பாதுகாப்பாராம். நீ அவனுக்கா போய் வேலை செய்வியான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா என்னை கடைக்கு அனுப்புவாங்க. எப்பா போய் இந்த கடுகு வாங்கிட்டு வா, இந்த உளுந்து வாங்கிட்டு வா, இந்த எண்ணெய் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க. காசை கொண்டுட்டு போவேன், கடைக்கு போவேன். போற வெள்ள பார்த்தா, ஆமா, எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி அப்படி திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி காம்பவுண்ட்லயே கையை வச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பாங்க, வயசானவங்க. ஆமா, அப்போ நான் போவேன். எப்பா கடைக்கா போற? ஆமா ஆமாம்மா, கடைக்கு தான் போறேன். எனக்கு கொஞ்சம் இதை சத்து வாங்கிட்டு வரியா?
கொஞ்சம் அவசரம் அப்படின்வாங்க. யாராவது போனா வாங்கிட்டு வருவாங்கன்னு நானும் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிறேன், யாருமே வரல. நீ தான் வந்த, கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? நான் போய் வாங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அவசரம் தம்பி, கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்வாங்க. சரின்னு அவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் திரும்ப போய் கடையை ஜாமான் வாங்கிட்டு வருவேன்னா வீட்டில் வந்த சரி பாட்டு விழுவோம். எங்கடா போன இவ்வளோ நேரம் கடையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? யார் வாயை பார்த்துக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கொடைஞ்சு எடுத்துருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லம்மா இந்த பாட்டி இப்படி இந்த அம்மா இப்படி சொன்னாங்க, கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப போய் வாங்கினேன் அப்படின்னு. உனக்கு உன்னைய எனக்கு பெக்கல, ஊரானுக்கு தான் பெத்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அது மாதிரி தான். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க பாப்டிசம் எடுத்தீங்களோ அன்னைக்கே உங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் உறவு எல்லாமே அந்து போச்சு. சபையில யாராவது என் சொந்தம் என் பந்தம் சபை நேரத்துல விட்டுட்டு போனியாக்க இந்த வசனம் உனக்கு ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. 1 பேதுருனுடைய புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 24வது வசனம், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் நம்மளுடைய தாய் தகப்பனுடைய அழியக்கூடிய வித்தினாலதான் நாம ஜெனிப்பிக்கப்பட்டோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும். அல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் ஏன் வித்து அழியாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரியா. அல்லேலூயா. அவரு அந்த வானம் இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்ப அழிவில்லாத அந்த வித்து என்னன்னா வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது, வாசிங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும். வானமும் வெந்து உருகி போனாலும் வித்து அழியாது. அல்லேலூயா. நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. மறுபடியும் நாம என்ன செய்ய பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நீ எழுந்ததுண்டானால் நீ எப்படி எழுந்தினா? தேவனுடைய வார்த்தையினால நீ ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில பாப்டிசம் எடுக்காதவங்க எல்லாம் சோத்திரம். தேவனுடைய வார்த்தையில பிறக்காதவங்க அவங்க உலகத்துக்கு பின்னாடி சொந்த பந்தம் அவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க, அங்க கல்யாணம், அங்க கச்சேரி, அங்க இங்க அப்படின்னா அவங்க போகலாம். அது பத்தி கேள்வியே இல்ல. அல்லேலூயா. நீ பாப்டிசம் எடுத்திருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்க யாருக்காக பிறந்திருக்கிறீங்க? மறுபடி born again. நீங்க உங்க அப்பா அம்மா வித்துனால பிறந்தது உண்மைதான். நீ தான் பாவம் செஞ்சியே, பாவத்தின் சம்பளம் மரணமாச்சே. அல்லேலூயா. இயேசு உன்னை தேடி வந்தாரா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? அல்லேலூயா. ஆமென். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு நீ மரிச்சு அவரோடு கூட நீ உயிரோட ஆமென் எழுந்துட்ட. எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைச்சிட்டியா? பிழைச்சிட்ட. அல்லேலூயா. அப்போ இனி உனக்கு உறவெல்லாம் யார் கூட? இயேசு கூட. உன் தேடெல்லாம் எங்க? இயேசு கூட. நீ அவர் பக்கம் போ, அவர் சொல்றத நீ கேளு.
அல்லேலூயா. மரியாள் கூட என்ன தெரியுமா சொன்னாங்க? கானாவூர் திருமணத்துக்கு போகும்போது, திருமணத்துக்கு போயிருக்கும் போது அங்க பார்த்தாங்க. அங்க பார்த்தபோது திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப குறைவுபட்ட போது மற்றவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்ப மரியாள் போய் சொல்றாங்க இயேசு கிட்ட, ஸ்திரியே எனக்கு உனக்கு என்ன, வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேலை வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்காரங்கள்ட்ட சொன்னாங்க, மரியாள் சொன்னாங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் சொல்றதின்படி செஞ்சா தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணீர் திராட்சை ரசமா மாறும். அல்லேலூயா. உங்க துன்பம் இன்பமா மாறும். உங்க கண்ணீர் கவலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அதுதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுது. நம்ம இன்னும் உறவுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்க கூடாது, சொந்த பந்தத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்க கூடாது. ஏன்னா வேத வசனமாகிய, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are born again. மறுபடியும் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப உங்களுடைய தேடல் உலக பிரகாரமா இல்ல. கொலோசியருடைய புத்தகம் 3வது அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க? பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஏன் பூமிக்குரியவைகளை தேடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது? அல்லேலூயா. பிரசங்கியினுடைய புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. பிரசங்கியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்துல பாருங்க. எடுத்துட்டீங்களா? பிரசங்கியினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நீங்க அங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன். அல்லேலூயா. ஆமா, இந்த உயிரை நான் வெறுக்கிறேன். யார் சொல்றா? சாலமோன் ஞானி சொல்றார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம், செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. அப்ப பூமிக்குரியவைகளை நீ தேடுறதெல்லாமே மாயையை நீ தேடுற. ஆமென். வரல, அதுவும் வருது. ஆமென். மியா மாதிரி, பூனைக்குட்டி மாதிரி சத்தமா வரமாட்டேங்குது. கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி வரணும். யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க ஆமென் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். பாருங்க, நமக்கு முன்னோடியா வாழ்ந்தவர் இந்த சாலமோன் ஞானி ராஜா. அவர் அழகா சொல்றாரு, கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க, கொஞ்சம் உணர்வு இருக்கிறவங்க திருந்தலாம், வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஏன் பூமியில் உள்ளவைகளை தேட வேண்டாம்னு வேதம் சொல்லுதுன்னா அது மாயையானது. அல்லேலூயா. அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு மாயை, ஒரு காணல் நீர். அது நம்மளை ஏமாத்தும், நாம ஏமாந்து போயிருவோம். அல்லேலூயா. வாசிங்க. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அல்லேலூயா. வாசிங்க. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? யாருக்கு தெரியும்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். நான் செத்து போயிருவேன், அவன் அதிகாரி ஆயிருவான்.
இதுவும் மாயையே. மாயையே. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் அழகா நமக்கு சொல்லுது. கொலோசியருடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல அழகா சொல்லப்படுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீ வச்சிட்டு போவ, எவனோ ஒருத்தன் வந்து ஆண்டு கொள்ளுவான். நீ பார்த்து 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 சோத்திரம் செதுக்குவ, எல்லாத்தையும் செதுக்குவ, அதுக்காக உன் ஜீவனையே நீ கொடுத்திருப்ப. ஆனா எவனோ ஒருத்தன் வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்ல கவனிங்க, பாவத்திற்கு மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? பொய் பேசணும்னா எனக்கே கெட்ட கோபம் வருது. அல்லேலூயா, ஆமென். உனக்கு விசுவாசம் இருக்குதா? வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்குதா? நீங்க வசனத்தினால நீங்க பிறந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. வசனத்தினால நான் பிறந்தது உண்மை அப்படின்னா 3வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஜீவன், உங்க உயிர் எங்க இருக்குது? இப்போ எங்க இருக்கு? சத்தமா. கிறிஸ்துவுக்குள்ளார, கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப இந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். முதல் வசனம் அதுதானே சொல்லுது. ஆமென். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள். அவர் எங்க இருக்கிறார்? அவருக்குள்ளதான் ஓ ஜீவன் மறைஞ்சு இருக்குது. அதனால உன்னுடைய தேடல் அவருக்குரியதா இருக்கணும். அவர் இடத்துல உள்ளவைகளை நாம தேடுறவங்களா நாம இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த உணர்வுகள் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்க மேலானவைகளை தேடினாதான் அவர் வரும்போது நீங்கள் மகிமையோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இல்லனா போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சபை இன்னைக்கு நடத்துறாங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறேங்க. ஆமா, என்னுடைய வாட்ஸ்அப்ல ஏன்னா பல குரூப்புகள் இருக்கு. ஏன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி துதி ஆராதனை நடத்தினதுனால எல்லா அநேக குரூப்ல நான் என்ன போட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரவங்க குரூப்ல பாக்குறேன். அவ்வளவு எல்லா ஆக்சிடென்ட் யார் தெரியுமா? அவ்வளவு மரணம் எல்லாம் யார் தெரியுமா? ஊழியக்காரவங்க. சபையை ஒழுங்கா நடத்தணும். காலம் கடைசி காலம். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் ஊழியக்காரன் மேல பற்றி எரியுது. என் ஜனத்தை இவன் தனக்காகவும் தான் வாழ்றதுக்காகவும் தான் சுகபோகமா இருக்கிறதுக்காகவும் இவன் என் ஜனத்தை மேய்க்கிறானேன்னு கர்த்தர் கோபப்படுறாரு. அல்லேலூயா. இந்த ஜனத்தை இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு, இவ்வளவு வேசித்தனம் விபச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த ஜனத்தை இந்த ஊழியக்காரன் கண்டிக்காம இருப்பான்னா, அப்ப இவன் எதுக்கு நான் விடணும்னு கேட்கிறார் ஆண்டவர். சரிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய மரணம் ஜாஸ்தியா பெருத்து போச்சு. 2025 இருந்து நான் பாக்குறேன். அது குறிப்பா டிசம்பர்ல இருந்து பாக்குறேன். தப்பி பிழைச்சது பிழைக்கும்னு பார்த்தா 26 ஆகுது. அல்லேலூயா. தெய்வ பயம் நமக்குள்ளார இருக்கணும். ரெவலேஷன் வெளிப்பாடு நமக்குள்ளார இருக்கணும். நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேனே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்தேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அப்ப என்ன செய்யணும்?
இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கேள்வி அப்படி கேட்கிற ஆள் இல்ல, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் மறுபடி வரும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படணும். அல்லேலூயா. மகிமையில அவரோடு கூட நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படணும். அப்ப வெளிப்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மேலானவைகளை தேடணும், பூமிக்குரியவைகளை தேடக்கூடாது. ஏன்னா பூமிக்குரியவைகள் எல்லாமே மாயை, நீ ஒரு மாயை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ உயிரோட இருப்பியான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, தெரியாது. ஒருவேளை செத்து போனாலும் செத்து போயிருவ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. அப்ப செத்து போனீனா மகிமையோட கூட, ஆமா, நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளார மரிச்சாதான் அவர் வரும்போது நீங்களும் அவரோட வர முடியும். ஒருவேளை இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருவேளை அடுத்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேனா என்னன்னு தெரியாது. எல்லாம் அவர் கையில இருக்கு. ஹலோ, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஒருவேளை நான் அடுத்த வாரத்துல நான் ஒருவேளை ஜீவனோட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவருடைய மகிமையில, ஆமென், ஸ்தோத்திரம், நானும் அவரோடு கூட மகிமையில வரணும். நீங்க பார்க்கணும், எங்க பாஸ்டர் வராரா? அல்லேலூயா. இம்பிட்டு பேசினார, கிளிய பேசினார, வராரா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. மரணங்கிறது வரும், ஆனா நீ மகிமையில் அவரோடு கூட வருவியா? அல்லேலூயா. மகிமையில் நீ அவரோடு கூட வர்றதுக்கு நீ ஆயத்தமாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப அவருக்குள்ளார மறைஞ்சிருந்தா அவர் இருக்கிற இடத்துல உள்ளதை நோண்டுங்க, அவர் இருக்கிற இடத்துல உள்ளதை தேடுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை உங்களுக்கு பயன்படுத்துங்க, அதை உங்களை சார்ந்தவங்களுக்கு பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்னோட பேசினார்? கொஞ்சம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன என்னோட பேசினார்? நான் பாப்டிசம் எடுத்திருக்கிறேன், நான் அவரோடு கூட எழும்பி இருக்கிறேன், என் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. அதனால நான் அவருக்குரியவைகளை தான் தேடணும், அவர் இருக்கிற இடத்துல தான் தேடணும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு நாளும் கவலையப்படாதீங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார். அவர் கனம் பண்ணார்னா நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்காதிருப்ப. அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. இதான உண்மை. அவர் மகிமையிலே வருவார். இயேசு எப்படி போனாரோ அவர் அப்படியே வரப்போகிறார். 2 தேவ தூதர்கள் கலிலேயராகிய மனுஷர்களை பார்த்து சொன்னாங்க, அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே வருவார்.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வாரம் வந்திருக்கிற தேவ ஜனமே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வருவேன்னு வைராக்கியமா புடிச்சுக்கிட்டு நிக்கிற தேவ ஜனமே, நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவியா என்னன்னு தெரியாது. அது அவர் கையில இருக்கு.